ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்போதே உன்னிடம் பேச வேண்டும். நான் சொல்வதை நிராகரித்து விடாதே. அவசரமான செய்தி. நான் சொல்வதை சற்று ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள். ஆம் செல்லமே, இந்த காலை பொழுதில் உனக்கானதை சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்வதை நிராகரித்து விடாதே. ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானதை நான் சொல்வதற்கு முன், நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று ஒரு 6 முறை பதிவு செய்து நான் சொல்வதை கேள். ஆம் செல்லமே, நான் உன்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் செல்லப்பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். உன் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல். என்னிடத்தில் மனம் விட்டு பேசு என் செல்லமே. நான் சொல்வதையும் கவனமாக கேள். என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபொழுதும் கலங்க விட மாட்டேன். உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு. கேள். உன் சாயப்பா நான் தருகிறேன். காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன். போதும், என் செல்ல பிள்ளைகள் பட்ட அவஸ்தைகள், துன்பங்கள் போதும். நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராகி கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும். நீ எதையும் தேடி போக அலைய வேண்டாம். எப்போது இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா? அதற்கு நீ தயாராக இரு. நீ மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது. பிறக்கப் போகின்ற நாள் உனக்கான நாளாகத்தான் அமையும் என் செல்லமே. உனக்கு மகிழ்ச்சிதானே? என்ன மீண்டும் ஒரு மனக்குழப்பமா உனக்கு? உன்னிடம் நான் என்ன பேசினேன்? நீ என்ன புரிந்து கொண்டாய்? உனக்கானதை சரியான நேரத்தில் உன் கைகளில் சேர்ப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக நடக்கும். வினைகள் எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லித் தந்தேன் அல்லவா? பிறகு ஏன் நீ மறந்து போய் அதே போன்று ஒன்றை செய்ய முயன்று வருத்தப்படுகிறாய்? அனுபவ பாடங்களை மறந்து விடுகிறாய். மகிழ்ச்சியாக இரு. ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் கொடுத்து உள்ளது அல்லவா உனக்கு? அந்த எல்லையை தாண்டாதே. இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கி நாளை அதிலிருந்து விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். நீ குழப்பத்தில் இருக்கும்போது ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்ற என்னுடைய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இரு. அப்பொழுது நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் என் செல்லமே. என்னுடைய செல்ல குழந்தை, நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை. தாங்க முடியாத மன சங்கடத்திலிருந்தும் யார் மனமும் புண்படும்படி நடக்காமல் வாழும் உன்னை காலம் கலங்கடிக்கிறது. இருந்தும் இடைவிடாது என்னை வணங்கி கொண்டிருக்கிறாய். கவலைப்படாத என் செல்லமே. காலம் மாறும். அதற்கான நாள் கூடிய விரைவில் வரும். நீ மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே. உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும். என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள். என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். உன் சுமைகளை உன் சாயப்பா நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். என்னையே நம்பியிருக்கும் என் செல்லப்பிள்ளை, நிச்சயமாக உன்னை பிரச்சனைகளிலிருந்து மீட்டு எடுப்பேன். பொறுமையாக இரு என் செல்லமே. நான் சொல்வது உனக்காகத்தான். நான் சொல்வதை கவனமாக கேள் என்று பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன். நான் கூறுவது உண்மைதான் என் செல்லமே. நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்துள்ளது. நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நல்லதொரு பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவிடு. வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கொள் என் செல்லமே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை புரிய வைக்கவே சில விஷயங்கள் உனக்கு நடக்கும்.
அந்த சமயத்தில் உன்னை நீயே வெறுத்து விடக்கூடாது. முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்கிட்ட எதுவுமே இல்லை, நாம் தனியாக இருக்கிறோம், கையில் வேலை இல்லை, நல்ல உறவுகள் இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, எனக்கென்று ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லை. இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுற்றி இருக்க என்று நீ நினைக்கிறாய். இது எல்லாமே தானே வாழ்க்கை. இது இல்லாமல் யாரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் படுவார்கள். யாரும் கஷ்டம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அதேபோல் நாம் எப்போதுடா கீழே விடுவோம், நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து தான் அடுத்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும். அதனால்தான் உன் சாயப்பா சொல்கிறேன், வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும். மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும். அழுகவோ புழம்பவோ தலையில் கை வைத்து உட்காரவோ கூடாது. எழு, தைரியமாக எழு, துணிந்து செயல்படு. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும் என்றெல்லாமே கலங்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. நான் கூறுவதை எல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் இவை அனைத்தும் உனக்கு உரக்க கூறுகிறேன். சரிதானே என் செல்லமே? நிச்சயமாக இந்த இரவு முடிவதற்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. மன ரீதியான உன் கஷ்டங்களோ, மனதை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுமையாக நம்பு, சாயி சாயி என்று. அப்படி இருந்தால் நீ எப்பொழுதும் நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தானே. நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயா? அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது. புரிகிறதா? நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உனக்கு பிடித்ததை மட்டும் செய். நீ எதை நினைத்தாலும் முழுமையாக அதில் முழு மனதோடு முழு ஈடுபாடோடு செய்ய கற்றுக்கொள், செய்ய ஆரம்பி. அது உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானது. புரிகிறதா? உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த தருணத்தில் என்ன சொல்கிறது என்று தெரியாமல் சாயி சாயி என கூறி ஆனந்தப்படுவாய், மகிழ்ச்சி அடைவாய். என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் நன்றி சொல்வதற்கு. ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.